இந்த பதிவு முக்கியமா தமிழ் மக்களுக்கு, அதுவும் குறிப்பா வெளிநாட்டுல வாழ்ற புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு. ஆ நான் உங்களோட சின்ன ஆள் தான். எனக்கு 25 வயசு தான். ஆனா, எனக்கு வருகிற அனுபவங்களால தான் நான் இது சம்மந்தமான பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். அதனால வயசு போனவங்க பார்த்தாலும், தயவு செய்து நான் கோவப்பட வேணாம். நான் சொல்ற விஷயங்கள்ல உங்களுக்கு நியாயம் பட்டுச்சுன்னு சொன்னா, கேர்ஃபுல்லா இருங்கன்றதுக்கு தான் இந்த பதிவு. இப்ப நான் இங்க வெளிநாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா போகுது. நான் வந்த நாள்ல இருந்து நெறைய பேர் என்னோட கதைக்கக்குள்ள ஹெல்ப் கேட்டுருக்காங்க. அ நான் இப்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல கூட நான் ஓப்பனா சொல்லிருவேன். ஆனா, இன்றைக்கு நான் இந்த பதிவா ஏன் இடுறேன்னு சொன்னா, இன்னும் இப்படிப்பட்ட பேர்ல ஸ்கேம் பண்றாக்கள் இருக்கிறாங்க. அதுவும் வெளிநாட்டுல இருக்கிற மக்கள் ஒரு இளிச்சவாய் நினைப்புல ஸ்கேம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ மிகவும் கவனமா இருந்து கொள்ளுங்கன்றதுக்கு தான் இந்த பதிவு. இப்ப இந்த Facebook எத்தன பேருக்கு தெரியுமோ தெரியும். ஓட்டி ஒரு பித்தர்ன்னு சொல்லி இந்த நபர். அவர் Facebookல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, அரசியல் சம்மந்தமான நிறைய பதிவுகள் இட்டிருப்பாரு. நியாயமா, நேர்மையாலாம் கதைச்சிருப்பாரு. அவர பார்க்கும்போது டீசென்ட்டான ஒரு பெர்சன தான் அவர் இந்த Facebookல வந்து கொண்டிருப்பார். அவரோட ஃபோட்டோஸோ எதுவோ ரியல் பேர் இல்ல. இது ஒரு ஃபேக் ஐடி. இப்ப நான் ஏன் இந்த ஃபேக் ஐடி பத்தி கதைக்கிறேன்டா, இந்த ஐடிக்குரிய நபருக்கு யாராச்சும் எதிர்த்து, இல்ல அவர்ற ஆசைக்கு யாரும் இணங்காம, அவர்ற மோட்டிவேஷனுக்கு யாராச்சும் இடையூறா இருந்தாங்கண்டா, அவங்கள கழுவி ஊத்துற ஸ்தலமா தான் இந்த தமிழ் விழியன் என்ற ஐடிய யூஸ் பண்ணி கொண்டு வாராரு. இதுல நிறைய பொம்பள பிள்ளைகள ஃபோட்டோஸ், வீடியோஸ் அது மாரி பொடியன் மார்ற வீடியோஸ் அப்படிலாம் பொடியன் மார்ற ஃபோட்டோ, போஸ்ட்லாம் போட்டுக்கொண்டு, அ இத ஒரு நெகட்டிவ் பிளாட்ஃபார்மாவும், ஓட்டுநர் பித்தன பாசிட்டிவ் பிளாட்ஃபார்மாவும் யூஸ் பண்ணி கொண்டு வாரேன். எனக்கு நிறைய ஃபேக் ஐடிஸ் கிரியேட் ஆயிருக்கு. நான் அத பத்தி கவலையே பட்டதில்ல. ஆனா ஏன் இத குறிச்சு நான் கவலைப்படுறேன்டா, இந்த ஐடி குறித்த நபர் நெறைய வெளிநாட்டு மக்கள ஏமாற்றிக் கொண்டு வாராரு. ஸோ கவனமா இருந்து கொள்ளுங்க. இப்ப மேபி உண்மைக்குமே அவர் ஏமாற்றாம சரியான விதத்துல உதவிகள பெற்றுக் கொடுக்கலாம். அது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இவர் போட்ட மெசேஜின் படி, இவர் இப்ப பிஹேவ் பண்ற விதத்த நான் அடிப்படையா வச்சு தான் இத பப்ளிக்ல சொல்றேன். எனக்கு நேத்து ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டிருந்தாரு. ஆ முன்னாள் போராளி ஒருத்தர் கஷ்டப்படுறாரு. கால் இயலாது. 3 பிள்ளைகளுக்கு தகப்பன். உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்கன்ட்டு. அப்ப நான் சொன்ன விஷயம் என்னால ஹெல்ப் பண்ண இயலாது. நான் சோசியல் மீடியால TikTok, Facebookல போட்டு விடுறேன். இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் போடாம, யாராச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அவங்க என்னைய கான்டாக்ட் பண்ணாங்கன்னா, நான் அந்த உதவி தேவைப்படுறவங்களோட டீட்டெயில்ஸ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி விடுறேன் அப்படின்னு. இப்ப நான் தெளிவாவே நான் மெசேஜ்ல சொல்லிட்டேன். என்னால ஹெல்ப் பண்ண முடியாது ன்டு. காலையில நான் எழும்பி அப்பதான் ஃபோன டைம் பார்க்குறேன். எனக்கு மெசேஞ்சர்ல இவர்ட்ட ஓடிபி தன் ஐடியிலேருந்து மெசேஜ் வந்துருந்துச்சு. போய் பார்த்தேன் ஃபோட்டோஸ் வந்துருச்சு ஃபோட்டோஸ். ஸோ என்ன ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா, இந்த பாதிக்கப்பட்ட நபருடைய காயங்கள். இப்ப காலங்காத்தால நீங்க எழும்பக்குள்ள இப்படி ஒரு ஃபோட்டோவ நீங்க பார்த்துட்டீங்கடா, இன்னொரு ஒரு வீடியோ வேற இருந்துச்சு. அதையும் பார்த்தீங்கடா, எப்படிங்க ஃபீல் பண்ணுவீங்க? எனக்கு பார்த்துன வகுத்துல போயிட்டு வந்துட்டு நான் டொய்லெட்ல போயிட்டு கொஞ்சம் என்னைய ஆசுவாசப்படுத்தி போட்டு நான் வந்துட்டு நான் மெசேஜ் போட்டேன். எனக்கு இப்படிலாம் அனுப்ப வேணாம் காலங்காத்தால. என்ன போட்டு நான் காலை சாப்பாடு செய்ய போயிட்டேன். என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொன்னாரு, "உனக்கு மெசேஜ்ல கால் வருது" அப்படின்னு சொல்லி. அப்ப சரின்னு சொல்லி இப்ப நான் மெசேஜ் யாரு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். இந்த ஓட்டியோர் பித்தன். இப்ப ஓட்டியோர் பித்தனுக்கும் எனக்கும் எந்த ஒரு நெருக்கமான தொடர்போ, லைக் Facebook ஃப்ரெண்டா கூட நான் கதைச்சது இல்ல. நேத்து தான் நான் இவரோட கதைச்சிருக்கேன். அதுவும் மெசேஜ்ல வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் போட்டிருந்தாரு. ஆனா இப்ப அழிச்சிட்டாரு. வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் அழிச்சிட்டாரு. அவர் ஃபோட்டோஸ் வேற வைஃபோட இருக்கிற ஃபோட்டோலாம் அனுப்பியிருந்தாரு. ஒன் வீல் அனுப்பியிருந்தாரு. ஓகே. அப்ப கால கட் பண்ணி போட்டு நான் சொன்னது, ஒரு டீசென்ட்டான ஆளுண்டா, ஃபர்ஸ்ட்டா நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா? கால் பண்ணியா? கதைக்கலாமா? அப்டி கேட்டுட்டு, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்க கால் எடுத்துருக்கலாம். இப்ப உங்களுக்கு விடிஞ்சிருக்கு. நான் அப்பயும் சொல்றேன், இப்ப காலங்காத்தால இப்ப எழும்பி இருக்கிறேன்னு சொல்லி. அதுக்குள்ள நீங்க உங்களுக்கு என்ன அவசரம்னு சொன்ன மாரி நான் மெசேஜ் போட்டுட்டே செய்ய, நல்ல செருப்படி. ஆ பிடிக்கலன்னு சொன்னா பிளாக் பண்ணிட்டு போங்க. சொல்லி ஏதோ ஏதோ நான் ஏதோ தப்பு பண்ண மாரி, ஏதோ அவர் இஷ்டத்துக்கு நான் இணங்காம போன மாரி ஒரு மாரி அவருக்கு மெசேஜ் போட்டு எனக்கு நல்லா கடுப்பாயிட்டு. அப்ப நான் போட்டேன். ஃபர்ஸ்ட்டு டீசென்ட்டா பிஹேவ் பண்ண பாருங்க. நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன்னா, என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி, இந்த வீடியோ, ஃபோட்டோஸ் அனுப்புறதால எனக்கு ஒண்ணும் ஆக போதில்ல. ஏன்னா நான் இத கொண்டு போய் சோசியல் மீடியால போட்டு காட்ட போறதும் இல்ல. ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க யாரும் வருவாங்களா இருந்தா, அவங்கள்ட்ட இந்த ஃபோட்டோஸ, வீடியோஸ காட்டுறது பெட்டர்ன்னு சொல்லி போட்டு நான் பிடிச்சு பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணி கொஞ்ச நேரத்தால இந்த தமிழ் விழியன் என்ற ஐடியிலேருந்து எனக்கு ரிக்வெஸ்ட் வந்துச்சு. நான் அக்செப்ட் பண்ணேன். விளங்கிட்டு ஓகே இவர் தானா சொல்லி. போய் பார்த்தா என்ன பத்தி கழுவி கழுவி ஊத்திருந்தது. எனக்கு அத பத்தி உண்மையா கவலையே இல்ல. சொல்லப்போனா, இவர் கதைக்கிறதால எனக்கு அன்றைய நாளுக்கு உரிய சாப்பாடு கிடைக்காம போகவும் போறதில்ல. எனக்கு வேலையில வேலை நீக்கம் செய்ய போறதும் இல்ல. எந்த புருஷன விட்டுட்டு போக போறதும் இல்ல. இடுப்புல பலன் இருந்தா, இந்தா மூஞ்ச காட்டி தான் நான் கதைக்கிறேன். எந்த மூஞ்ச காட்டி நான் கதைக்கிற மாரிக்கு, உன்ன மூஞ்ச காட்டி கதையேனப்பா. ஸோ அதெல்லாம் சொல்லியிருந்தேன் நான் நிறைய பேர்ட்ட ஸ்கேம் பண்ணிக்கலாம்னு சொல்லி. முடிஞ்சா, இப்ப நான் இவர்ட்ட மெசேஜ்கள நான் பப்ளிக்ல போட்ட மாரி, நான் யார்ட்டயும் ஸ்கேம் பண்ணியிருந்தா, சரியான ஆதாரத்த எடுத்து போட்டா, நான் சொல்லலாம். ஓகே. இவ சொல்றா சரி. அதுக்கு முதல் என் மனசாட்சிய நான் தொட்டு சொல்றேன். என் கடவுள் எனக்கு சாட்சியா இருக்கிறாரு. என் அம்மா எனக்கு மத்தவன ஏமாத்தி, மத்தவன சுரண்டி, என் வகுத்த வளர்க்கணும்னு சொல்லி பழக்கல. நான் கஷ்டப்பட்டுருக்கேன். நான் கஷ்டப்பட்டு உழைச்சு, சம்பாதிச்சு நான் சாப்பிட்டுருக்கேன். எந்த சம்பாதியத்துல நான் சாப்பிட்டுருக்கேன்.
ஸோ இவர் சொல்ற மாதிரிக்கு நான் ஏமாத்தவும் இல்லை, ஏமாத்துற அளவுக்கு மற்ற இவளுக்கு கீழ்த்தரமான பிறப்புன பிறக்கவும் இல்லை. தமிழன் எப்பவுமே மற்றவனை ஏமாத்தி வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. தலைவர் போட்டோஸ், தலைவர் விஷயங்களை ஷேர் பண்ற இந்த ஓட்டியோர் பித்தன் தான் இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி பெண்களை தவறாகவும் ஆண்களை தவறாகவும் அவர் அரசியல் சம்பந்தமான தவறான இதுகள் எல்லாம் ஷேர் பண்றது. உண்மைக்குமே சொல்ல போனா சரியான கவலையா தான் இருக்குது இதெல்லாம் சொல்றதுக்கு. இப்ப யதார்த்தமா யோசிச்சு பாருங்க, வெள்ளக்காரன் யாராச்சும் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பொம்பளை பிள்ளைக்கு தவறா கிடைச்சதா யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளே தமிழன் தான் கூடுதலா லவ் பண்ற பிள்ளை பிரேக்கப் பண்ணா அதுக்கு கிரியேட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனை சொன்னா அதுக்கு கிரியேட் பண்றது, யாரையும் கல்வி ஊத்தணும்னு சொன்னா இப்ப யார்ட்டே தெரியாது, நேரில் கூட அவனை பார்த்தது இல்லை, யார்ட்டு தெரியாதவன் அவன் உள்ள நான் பப்ளிக் பண்ணால எனக்கு கல்வி வழி ஊத்துறான். ஸோ கேவலமான நரகல் வேலை செய்யறது கூடுதலா நம்மடா தான். ஸோ மக்களே, இப்படிப்பட்ட ஸ்கேமர்ஸ் குறிப்பா இப்ப எனக்கு உண்மையா தெரியாது இவ சொன்னால் முன்னாள் போராளியா இல்லையான்னு சொல்லி இப்படிப்பட்ட ஃபேக்கான ஆக்களால தான் உதவி செய்யறதுக்கு முன் வர்றதுக்கு ஆசைப்படுறவங்களும் ஒரு படி பின்னுக்கு போய் என்னால உதவி செய்யலான்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம். ஏனென்றா இவங்கள உண்மைத்தன்மை இல்லை. ஈவன் நான் இப்ப ஹெல்ப் பண்றதுக்கு இவர் கேட்டேன், அவர் நம்பரை ஃபோன் நம்பர் அனுப்பியிருந்தா அதை அழிச்சிட்டாரு. ஏன் அழிக்க வேணும்? இப்ப உனக்கு தேவை இல்லை தானே, நீ சொன்னாலும் தானே தேவை. அவரை நம்பர் அழிக்கிறதால நான் எப்படி அவருக்கு உதவி எடுத்து கொடுக்கலும்? இப்ப நான் சோஷியல் மீடியால போட்டாலும் எப்படி என்னால அவருக்கு உதவி சரியா போய் சேருமா இல்லையான்னு சொல்லி நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? இல்ல. அதனால மக்கள், வெளிநாட்டுல இருக்கிற புலம்பெயர் தமிழ் மக்களே கவனமா எடுத்துக்கொள்ளுங்க. குறிப்பா இப்படிப்பட்ட ஆக்கட்டு இருந்து மிச்ச கவனம். முன்னாள் போராளின்ற பேரை வச்சுக்கொண்டு நம்மளை ஸ்கேன் பண்ண வருவாங்க, ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க. தலைவரை பின்பற்ற எவனும் இப்படியான கீழ்த்தரமான வேலைகள் செய்ய மாட்டான். என்ன சொன்னா, தலைவர் வாழ்ந்த காலத்துல நம்ம அடிக்கடி சொல்லுவா, தலைவர் வாழ்ந்த காலத்துல பொம்பளை பிள்ளைலாம் தனியா சுதந்திரமா இரவலுடன் போவாங்க. அப்படி மரியாதை, அப்படி தலைவரை பின்பற்றின முன்னாள் போராளிகள் கூட நல்ல விதமா தான் பெண்களை மதிச்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற சமுதாயத்துல இருக்கிற ஆண்களும் சரி, ஆண்கள் இந்த பெண்களை மதிக்கிறதுலயே கீழ்த்தனமா தான் இருக்கிறாங்க. அதை பத்தி எனக்கு உண்மையா கவலை இல்லை, அதை பத்தி சொல்ல போனா. ஆனா ஒன்ன மட்டும் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, நீங்க எங்க செய்யறது உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட சந்திக்கு தான். நீங்க நேர்ல வந்து கிடைக்கிறதுக்கு இடுப்புல பெறல் இல்லாத பொன்னியன்கள்னு தான் நான் சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்படிப்பட்ட ஸ்கேமர்ஸ்ல இருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்க. யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா டைரக்டா டீல் பண்ணி அப்படிப்பட்ட உதவி தேவைப்படுறவங்கள்ட்ட வீட்டை போய் விசாரிச்சு கண்ணூடாக பார்த்து அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க உதவி செய்யறது உண்மைக்கு நல்ல. இப்படி இடைத்தரகரா இருந்து வேலை செய்யறவங்க கண்டிப்பா ஃபேக்கா தான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பா அப்படியான ஃபேக் கடையில இருந்து வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்கன்னு சொன்னா தயவு செஞ்சு ஹெல்ப்பே பண்ணிட வேண்டாம். கஷ்டப்பட்டு நாம இங்க குளிருக்குள்ளேயும் இந்த கை வரைக்கிற இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ள வேலை செஞ்சு நாம கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு என்னத்துக்கு இப்படிப்பட்ட ஃபேக்கான ஆட்கள்கிட்ட கொடுத்து நம்ம நாசமாக்க? கஷ்டப்பட்டு நம்ம இங்க உழைக்கிறோம், அது ஒரு நினைப்பு வெளிநாட்டுல இருக்குதா நம்மகிட்ட மழை மை காசு கொட்டுதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஆக்கிட்ட நம்மளோட காசை அணியாமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்காக தான் இந்த நான் சொன்ன விஷயம் ஏதாச்சும் உங்களோட மனசை புண்படுத்துற மாதிரி இருந்திருந்தா, இப்ப தலைவர்கிட்ட போராளிகள் முன்னாள் போராளிகள் என்ற ரீதியில நான் ஏதாச்சும் தவறா சொல்லி தான் மன்னிச்சு கொள்ளுங்க. நான் அவங்க உண்மையா போராடினவங்களை நான் மதிக்கிறேன். ஆனா இப்படி அவங்களோட பேரை வச்சுக்கொண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களை ஏமாற்ற முற்படுகிறவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அப்படிப்பட்டவங்களை நான் உண்மையாவே வெறுக்கிறேன். இப்படிப்பட்டவங்ககிட்ட இருந்து மிகவும் மிகவும் கவனமா கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க என்றுதான் இந்த பதிவுடைய நோக்கம். சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.